ஒரே ஒரு பீப் சாங்குக்காக ஒட்டுமொத்த மகளிர் சங்கமும் எழுந்து நின்றீர்களே, ஊடக வெளிச்சத்திற்காக. மாதர் சங்கங்கள் எல்லாம் என்ன பணத்துக்காக போராடுகிற பொருளா? அவன் சினிமாக்காரனை எதிர்த்து போராடினால் விளம்பரம் கிடைக்கிறது. இன்றைக்கு பெண் விடுதலைக்கு பெண் தான் தடையா இருக்கிறார். நம்பி வந்த ஒரு பெண்ணை கூட்டு போய் 20 பேருக்கு கூட்டி கொடுக்குறான். நமக்கு காம இச்சைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளாக பார்க்கிறோம். இந்த ஆண் சமூகம் இன்னும் பெண் சமூகத்தை தனக்கு இணையான பொருளாக நினைக்கவில்லை. இந்திய பெண்களுக்கான வாழுகிற தகுதியற்ற தேசமாக இன்று வாழ்ந்து பொள்ளாச்சியில் நடந்த இந்த கொடூரம் எத்தகைய கொடுமை என்பதை இந்த ஒரு பெண் மட்டுமல்ல 275 பெண்களை இப்படி அவன் கற்பழித்திருக்கிறான். நாளைக்கு நம் வீட்டிலும் நடக்கும். ஒரு திருநாவுக்கரசரை அமைதியாக விட்டுவிட்டால் 1000 திருநாவுக்கரசர்கள் இங்கு முளைப்பார்கள். கோவையில் நடந்த இந்த கொடூரத்தை எப்படி பார்ப்பது? எத்தகைய சூழ்நிலை நாம் பெண்களை வைத்திருக்கிறோம்? பெண்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒவ்வொரு ஆணும் இந்த கொடூரத்துக்கு வெக்கி தலை குனிய வேண்டும். ஏன்? எதற்காக? பெண்ணு நம்பி வந்த ஒரு பெண்ணை கூட்டு போய் 20 பேருக்கு கூட்டி கொடுக்குறான். அந்த சமூக விரோதி அவன் ஆனா ஆம்பளையா? ஆண் சமூகத்தில் பிறந்த நாம் யாராவது இப்படி செய்வோமா? நம் பெற்றோர்கள் நம்ம இப்படி வளர்ப்பார்களா? ஏன் இத்தகைய கொடுமை? பெண்களை நாம் இன்னும் போதைப் பொருளாக பார்க்கிறோம். பெண்களை இன்னும் நமக்கு காம இச்சைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளாக பார்க்கிறோம். பெண்களை நாம் இன்னும் நமக்கு இணையாக மதிக்கவில்லை. பெண்களை இன்னும் நம்மில் ஒருவர் நமக்கு இணையானவர் என்று நாம் பார்க்கவில்லை. எதற்காக அப்படி பார்க்கவில்லை? நம் வீட்டில் தங்கை இல்லையா? நம் அம்மா இல்லையா? நம் அக்கா இல்லையா? நம் ரத்த சொந்தங்கள் இல்லையா? இவர்கள் யாரும் பெண்களை பிறக்கவில்லையா? எதற்காக இந்த கொடூரத்தை இவர்கள் செய்கிறார்கள்? இந்த ஆண் சமூகம் இன்னும் பெண் சமூகத்தை தனக்கு இணையான பொருளாக நினைக்கவில்லை. இந்த ஆண் சமூகம் பெண் சமூகத்தை தனக்கு இணையாக பொருளாக நினைக்கும் இந்த சூழல் அமையவில்லை. அது கல்வி பாடமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு இந்திய தேசமே இந்திய பெண்களுக்கான வாழுகிற தகுதியற்ற தேசமாக இன்று வாழ்ந்து இருக்கிறது. குஜராத்திலே ஒரு பெண்ணை அம்மனப்படுத்தி கேவலப்படுத்தி அவன் நடுரோட்டில் அடித்து துரத்துகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஆணும் கணவன் மனைவியை கட்டி வைத்து அடித்து பெண்ணை அம்மனப்படுத்தி நிர்வாணப்படுத்துகிறார்கள். இத்தகைய கொடுமைகளை கண்டும் இன்னும் நாம் மௌனித்து கிடக்கிறோம். பொள்ளாச்சியில் நடந்த இந்த கொடூரம் எத்தகைய கொடுமை என்பதை தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு 20 பேர் சேர்ந்து கொடூரமாக கற்பழித்திருக்கிறார்கள். இந்த ஒரு பெண் மட்டுமல்ல 275 பெண்களை இப்படி அவன் கற்பழித்திருக்கிறான். ஒரே ஒரு பீப் சாங்குக்காக ஒட்டுமொத்த மகளிர் சங்கமும் எழுந்து நின்றீர்களே, ஊடக வெளிச்சத்திற்காக. இன்றைக்கு நாங்கள் கேட்கின்றோம், பீப் சாங்கும் தவறுதான். இன்றைக்கு நாங்கள் கேட்கின்றோம், இத்தகைய கொடுமை நடந்தும் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்? மாதர் சங்கங்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் பொங்கி எட வேண்டாமா? பெண்களுக்கான உரிமையை பெற வேண்டாமா? மாதர் சங்கங்கள் எல்லாம் என்ன பணத்துக்காக போராடுகிற பொருளா? சினிமாக்காரனை எதிர்த்து போராடினால் விளம்பரம் கிடைக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணுக்காக வாதாட போரிட உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் தானே போராட வேண்டும். பெண்ணுரிமையை பெண் தானே போதிக்க வேண்டும். எந்த ஒரு ஆணும் பெண்ணுரிமையை பேசி அந்த பெண்ணுக்கு விடுதலை வாங்கி தந்துவிட முடியாது. அப்படி பேசினால் ஆண்கள் பேசுவது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்று தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். ஆண்கள் பெண் விடுதலைக்கு பெண் தான் தடையாக இருக்கிறார். பெரியார் ஆணாக பிறந்த பெரியார் பெண்களுக்காக போராடினால் இன்றைக்கு பெண் விடுதலைக்கு பெண் தான் தடையாக இருக்கிறாள். பெண்களே, மாதர் சங்கங்களே, இந்த போராட்டத்தில் குதியுங்கள். இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இனி எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பெண்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். இத்தகைய கொடுமைகள் நடந்தும் காவல்துறையும் ஆளுங்கட்சியும் அல்லது ஆளுங்கட்சியில் இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகளான அனைத்து கட்சிகளும் அமைதி காப்பது மிகப்பெரிய கொடுமை. நடக்காத ஒரு செயலை நாடக காதல், நாடக திருமணம் என்று அப்பாவி மக்கள் மீது வன்முறையை ஏவிய கூட்டங்கள் இன்றைக்கு மௌனித்து கிடக்கிறது. காரணம் என்ன? இன்றைக்கு அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன? ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களையும் நாடக காதல் என்ற பெயரிலே அணி திரட்டியவர்கள் இன்றைக்கு அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன? வாக்கு வங்கி வராது என்பதற்காகவா? இது பெண் உரிமை. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒட்டுமொத்த சமூகமும் பெண்களுக்காக எழுந்து நின்று கிளந்தெழுந்து அவர்களின் உரிமையை பெற்றுத்தர வேண்டும். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இத்தகைய கொடுமைகள் நடந்தும் இன்னும் நாம் மௌனித்திருந்தால் நாளைக்கு நம் வீட்டிலும் நடக்கும். மற்றவர்கள் வீட்டில் நடப்பதை பார்த்து நாம் இன்றைக்கு அமைதியாக இருந்துவிடக்கூடாது. நாளைக்கு நம் வீட்டில் நடக்கும் இத்தகைய கொடுமையை நாம் தொடர்ந்து கண்டிக்க வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஒரு திருநாவுக்கரசரை அமைதியாக விட்டுவிட்டால் 1000 திருநாவுக்கரசர்கள் இங்கு முளைப்பார்கள். ஒரே ஒரு திருநாவுக்கரசரும் அவன் கூட்டாளிகளும் உயிரோடு விட்டுவிட்டால்
இன்றைக்கு எத்தனையோ கொடுமைகள் இளம் பெண்கள் நாட்டிலே நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் நாம் ஒட்டுமொத்த சமூகமும், ஒட்டுமொத்த தமிழகமும், ஏன் இந்தியாவும் உலகமும் பெண்களின் பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதில் மிகப்பெரிய பங்காக ஆண் சமூகம் தொடர்ந்து பெண்ணை போதைப் பொருளாக பார்க்கின்ற கேவலத்தை விட்டு பெண்களை தனக்கு இணையான ஒரு உயிர் உள்ள ஜீவனாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி.